World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். மீன ராசிக்கு முதல்ல இந்த தமிழ் புத்தாண்டு பலன் சொல்றதுக்காக சுதாகரை வெல்கம் பண்ணிக்கிறேன். வணக்கம் சுதாகர், நீங்க சொல்லுங்க, இந்த தமிழ் புத்தாண்டு மீன ராசிக்கு எப்படி இருக்கு? வணக்கம் சௌமி. மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிமையான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப மீனராசி நேயர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு கடினமான ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப சனி பகவான் ஜென்ம சனியா போயிட்டு இருப்பாரு. சோ இவங்க இளைய பருவத்தினர் ரொம்ப கவனமாவே இருக்கணும். இப்போ கூட்டாளி, தொழில், இந்த விஷயத்துல எல்லாமே கவனமா இருக்கணும். யாரையும் நம்பி பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்றதோ, புதுசா தொழில் தொடங்குறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா 40, 45, 50 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஒரு நார்மலான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டா அமையும். கண்டிப்பா இளைய பருவத்தினர் எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஆண்டாதான் இது அமையுது. நன்றி. தேங்க்யூ சோ மச் சுதாகர். இதை தொடர்ந்து அகைன் திருமதி சிவபொங்குதை மேம் அவங்கள மீனராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்றதுக்காக வெல்கம் பண்றேன். அனைவருக்கும் வணக்கம். மீனராசி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விரைய சனியா இருந்தது, இப்ப ஜென்ம சனியில இருக்கிறாரு. சோ இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ, இவங்களுக்கு சரி உடல்நல பாதிப்பு, அதனால மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கும். சோ வேலையில பிரச்சனை இருக்கும். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கான குரு பயிற்சிக்கு அப்புறம் இவருடைய ராசி அதிபதி ராசியை பார்க்கும் போது இவங்களுக்கு அந்த எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சோ இவங்க கால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ பாதத்துல வெடிப்பு வருது, அதெல்லாம் இவங்க அதே மாதிரி வண்டி வாகனத்துல போகும்போது இவங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 2வது திருமணம், ஏன்னா 7, 9 குடிவர் ஜென்மத்திலே இருக்கிறதுனால சோ இவங்க நிறைய பேர் 2வது திருமணத்துக்கு எதிர்பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பா 2வது திருமணம் நடக்கும். அதே மாதிரி புதன் சனி, எப்பவுமே புதன் சனி ஒன்னா இருக்கும் போது அவங்க யாருக்குமே பாத்தீங்கன்னா கடன் கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. சோ டாக்குமெண்ட் பிரச்சனை கண்டிப்பா வரும், கொடுத்த கடன் கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாம் வராது. அதனால இந்த காலகட்டத்துல இவங்க எல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். சோ இவங்க 12ல ராகு இருக்கிறது, இவங்களுக்கு வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்றவங்க கண்டிப்பா போகலாம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது வரும்போது மாசமா இருக்கிறவங்க ரொம்ப அந்த காலகட்டத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. ஏன்னா பொதுவா 5ஆம் இடத்துல கேது பகவான் வரும்போது கரு சிதைவுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால அந்த டைம்ல எல்லாருமே ரொம்ப ஜாகிரதையா இருக்கு. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யாரை வழிபடலைன்னா சங்கர நாராயண வழிபாடு பண்றது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான வாய்ப்பு தர இந்த ஆண்டு ரொம்ப நன்றாக இருக்கிறதுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச்மா, ரொம்ப அற்புதமா சொல்லிட்டீங்க. சோ ஃபைனலி தர்மசாஸ்தாவுடைய மகளிர் அணி செயலாளர், நாங்க எப்படி ஸ்பெஷலா அவங்கள வச்சு ஆரம்பிச்சோமோ அந்த மாதிரி ஒரு இனிமையான எண்டிங்க்கும் எங்களுக்கு மேம் தான் வேணும். வணக்கம் மஞ்சுளா மேம், நீங்க சொல்லுங்க, மீனராசி இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? மீனராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா வளர்ச்சி மிகுந்த ஆண்டாவே இருக்கும். சரிங்களா? புதிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மெயினா மன நிம்மதி இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தோட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். குடும்பத்தோட சந்தோஷமா வெளியில பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. புதிய முயற்சிகள், அதே மாதிரி கிரியேட்டிவான ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சக்சஸ் ஆன ஒரு லைஃப் இருக்கும். மொத்தத்துல இந்த வருஷம் உங்களுக்கு மாற்றங்களும் சந்தோஷங்களும் நிறைந்த வருஷமா இருக்கு. ஆன்மீக பயணம் நிறைய போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையுங்க.